Hi guys, I'm VK. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைட்டிலை பார்த்தே நீங்கள் வந்திருப்பீங்க. நானோ எடிட்டர் எப்படி கற்றுக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஃபுல் மோட்டோவாக இருக்கும். அண்ட் இது பார்ட் 1 வீடியோ ஆஃப் நானோ எடிட்டர் அண்ட் பார்ட் 2 வீடியோவில் VA எடிட்டர் பற்றி நான் சொல்ல போகிறேன். அண்ட் கீப் சப்போர்ட் மீ. ஓகே, லெட் கெட் ஸ்டார்டட். First of all, what is nano editor? Nano editor na enna appadina, it's kind of text editor. So ipo na text editor open பண்ணேன், இதுக்கு பேர் தாங்க nano editor or VA editor. இப்போ நீங்க கேட்கலாம், text editor தான் இருக்கே, நான் இந்த text editor எனக்கு ஈஸியா யூஸ் பண்ண தெரியும்ல, நான் control alt கொடுக்கலாம், control k கொடுக்கலாம், control v கொடுக்கலாம். ஸோ எனக்கு அது தெரியும், எனக்கு எல்லா கமெண்ட்டும் தெரியும்ல, நான் எதுக்கு தேவையில்லாமல் இந்த nano editor கற்றுக்கணும், நான் எதுக்கு தேவையில்லாமல் இந்த VA editor கற்றுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் லினக்ஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா, இது லினக்ஸ் மிஷின். உங்கள் லோக்கலில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, யூ ஹாவ் திஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது, யூ ஹாவ் திஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை. பட் ஆனால் நீங்கள் ஒரு சர்வரில் இருக்கீங்க, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் EC2ல இருக்கீங்க, ஆர் விர்ச்சுவல் மிஷின் அஷ்யூரில் இருக்கீங்க அப்படின்னா, அது எல்லாமே விர்ச்சுவல் மிஷின். ஸோ அதில் உங்களால் இது மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாகவே டெர்மினல் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ ஹவ் இட் லுக்ஸ் லைக் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும் போது ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா, நானோ எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பார்ட் 2 வீடியோவில் VA எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த நானோ எடிட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுவார், ஒரு ஐடி சப்போர்ட் யூஸ் பண்ணுவார், ஒரு கிளவுட் அட்மின் யூஸ் பண்ணுவார், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவார். ஸோ நானோ எடிட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி சிம்பிள் எடிட்டர். ஆனால் அது நிறைய பேர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க கஷ்டப்படுறாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ மேக்கிங் திஸ் வீடியோ. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஐ கோ வித் கேட் கமாண்ட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் என்ட்ரு கொடுத்தோன்னா இந்த இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கமாண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இருக்க வேணாம். check out this video description. I given this repository link. You get this command on my GitHub repository. ஓகேவா? நான் ஆல்ரெடி என்னோடய ரெபாசிட்டரியில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் உங்களுடைய சர்வர்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. யூ ஆர் இன் த சர்வர் அண்ட் இன்சைட் த சர்வர் யூ நீட் டு டூ சம் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ். ஸோ கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற எடிட்டர் நானோ எடிட்டர். ஓகேவா? ஃபார் தட் ஐ எம் யூஸிங் நானோ அண்ட் config.test. ஸோ இந்த ஃபைலில் நான் ஒரு சில சேஞ்செலாம் பண்ணணும். இந்த ஃபைல் இப்போ எம்டியாக இருக்குது. நான் இந்த ஃபைலில் புதுசாக டெக்ஸ்ட்லாம் போடணும். ஸோ கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. I go with Control-T. This is the first command. Control-T தான் நம்ம பார்க்க போகிறோம். Control-Tன்றது என்ன அப்படின்னா, இப்போது நான் என்னுடைய நானோ எடிட்டர் உள்ளே இருக்கேன். அதாவது என்னுடைய இந்த config.txt இந்த ஃபைல்குள்ளே இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குள்ளே இருக்கேன். ஓகேவா? இதுக்குள்ளே இருந்துட்டு நான் என்னுடைய வெளியே இருக்க ஆக்ஷன்ஸை நான் என்னால் பண்ண முடியும் பை யூஸிங் திஸ் Control-T. உங்களுக்கு இன்னும் புரியலன்னா, Control-T கொடுத்தனா கமாண்ட் டு எக்ஸிக்யூட்னு வருது. நான் எல்எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே இங்கே பார்க்கலாம், readme.md config.txt. இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்டாக நான் இங்கே இருக்கேன்ல, இங்கே எல்எஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இடத்துல 2 ஃபைல் இருக்கா, அந்த ஃபைலை என்னால் நானோ எடிட்டர் யூஸ் பண்ணி என் ஃபைலுக்குள்ளேயே அதோட லாக் என்னால் வர வைக்க முடியுது. ஓகேவா? அண்ட் இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் இங்கே இப்போ நான் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டேன்னா இங்கேயும் எரேஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட நானோ எடிட்டர் உள்ளே இருந்து உங்களால் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும். நான் ஐ கோ வித் ஒரு சிம்பிள் லைன், மை நேம் இஸ் பாரதி. ஓகேவா? ஸோ
இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கமெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா கண்ட்ரோல் ஜி. சாரி, ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கண்ட்ரோல் டீன்னா என்னன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் கமெண்ட் பார்ப்போம். கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஹெல்ப் கமெண்ட். அதாவது இந்த நானோ எடிட்டரில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ எல்லா கமெண்ட்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. M-Uன்னு இருக்குது. M இஸ் நத்திங் பட் ஆல்ட். ஓகேவா? நான் என்ன பண்ணேன்னா M-Uனா யூவையும் போட்டு கிளிக் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஆல்ட்டுன்னு. அதேமாதிரி அப்பியாரோ இருக்குல்ல, அந்த அப்பியாரோ என்னென்னா கண்ட்ரோல். ஓகேவா? இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஒரு ஹெல்ப்பில் இருக்கேன். இப்போ எனக்கு இது வந்து வெளியே வரணும்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்பியாரோ எக்ஸு. அப்பியாரோன்னா என்ன, கண்ட்ரோல் எக்ஸு கொடுத்தனா வெளியே வந்துட்டேன். இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மை நேம் இஸ் பாரதி. மை அட்ரஸ் சென்னை and my phone number 123. My email test@gmail.com. ஓகேவா? இப்படி தான் நம்ம எடிட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு ஃபஸ்ட் லைன் எனக்கு வேணாம், இல்லை எனக்கு இதே மாதிரி 4 லைனு கீழே வேணும். சாரி, ஐ கோ வித் த செகண்ட் கமெண்ட். ஏன்னா நான் இது மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு கமெண்ட்டாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் எல்லா கமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணேன். ஓகேவா? அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம என்ன பார்த்தோம், கண்ட்ரோல் டி பார்த்தோம். செகண்ட் கமெண்ட் கண்ட்ரோல் ஜி பார்த்தோம். தேர்ட் கமெண்ட் கண்ட்ரோல் கே, விச் இஸ் நான் இப்போ இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கேன். ஃபஸ்ட் லைனை எனக்கு கட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், கண்ட்ரோல் கே. கட் பண்ணிட்டேன்னா இப்போ போயிடுச்சா, நான் கீழே வரேன். செகண்ட் பேஸ்ட், தேர்ட் கமெண்ட், ஃபோர்த் கமெண்ட் கண்ட்ரோல் யூ. இப்போ கட் பண்ணதை பேஸ்ட் பண்ணணும், கண்ட்ரோல் யூ. ஸோ புரியுது? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா என் கான்ஃபிகரேஷன் ஃபைல் நிறையா இருக்குது. நான் இப்போது சர்ச் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மைன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கமாண்ட் நேம் இந்த 7th கமாண்ட் கண்ட்ரோல் W. கண்ட்ரோல் W கொடுத்து நான் என்னத்தை சர்ச் பண்ண போகிறேன்னா மை எங்கெங்கெல்லாம் இருக்கோ சர்ச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் அது காமிச்சுது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா எனக்கு எல்லா இடமும் எனக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆல்டர் டபிள்யூன்னு கொடுத்தோன்னா எங்கெங்கெல்லாம் மை இருக்கோ அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? அண்ட் காப்பி கமெண்ட் ஆல்டர் 6 சேம் இங்கே வச்சு நான் ஆல்டர் 6 கொடுக்குறேன். இந்த லைன் காப்பி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கமெண்ட் பார்த்தோம், கண்ட்ரோல் கே. கண்ட்ரோல் கே. நத்திங் ஹேஸ் கட்டடா. கண்ட்ரோல் கே. கண்ட்ரோல் யூ. நான் மறந்துட்டேன். கண்ட்ரோல் கேன்றது கட் பண்ணுறது, கண்ட்ரோல் யூன்றது தான் பேஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன கமெண்ட் பார்த்தோம், கண்ட்ரோல் ஜினா ஹெல்ப் கமெண்ட் பார்த்தோம், கண்ட்ரோல் கேனா கட் பண்ணுற கமெண்ட் பார்த்தோம், கண்ட்ரோல் யூனா பேஸ்ட் கமெண்ட் பார்த்தோம், ஆல்டர் 6னா காப்பி கமெண்ட், அண்ட் கண்ட்ரோல் டபிள்யூ அண்ட் ஆல்ட் டபிள்யூ சர்ச் பண்ணுறதுக்கு பார்த்தோம். அண்டு கண்ட்ரோல் டி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்ஃபிகரேஷன் ஃபைல்னால் கிட்டத்தட்ட 1000 லைன் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு லைனாக போய்ட்டு செக் பண்ணணும். ஸோ நான் மேலேருந்து கீழே வரணும். இப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் எண்டு கொடுத்தா மேலேருந்து கீழே வரும். கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தனா மறுபடியும் என்னோடய கர்சர் மேலே போயிடும். ஓகேவா? இந்த 2 கமெண்டும் பார்த்தாச்சு. இப்போ எனக்கு எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு, இது மேலேருந்து கீழே செலக்ட் பண்ணுறது, ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம் கீழேருந்து மேலே செலக்ட் பண்ணுறது. இந்த கமாண்டையும் பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாரதின்ற இந்த வார்த்தையை
விஜய்னு மாற்றணும். அது எப்படி பண்ணுறது? ஓ மை காஷ், எல்லாம் delete ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் டைப் பண்ணுறேன். பாரதி அண்ட் பாரதி. ஓகேவா? இந்த பாரதின்ற நேமை விஜய்னு மாற்றணும். எப்படி மாற்றணும்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் பேக்வேர்ட் ஸ்லாஷ். நம்ம இந்த கமெண்ட் பார்த்துட்ருக்கோம், 13th லைன் கமெண்ட் பார்க்குறோம். இங்கே கேட்குது பாருங்கள், எந்த லைனை ரீப்ளேஸ் பண்ணணும்? பாரதின்ற வேர்டை எனக்கு விஜய்னு மாற்று. இது கொடுத்தோடனே பாருங்கள் எஸ்ஸா நோவான்னு கேட்குது. நான் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகேவா? இதை நான் மறுபடியும் பண்ணுறேன், அப்போ தான் புரியும். கண்ட்ரோல் பேக்வேர்ட் ஸ்லாஷ், இப்போ விஜய்ன்றத பாரதின்னு மாற்று. எஸ் ஒய் ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் பண்ண இந்த சேஞ்சஸை எனக்கு ரிவர்ட் பண்ணணும். எனக்கு மறுபடியும் எனக்கு விஜயே வேணும் அப்படின்னா ஆல்டர் யூ நான் இங்கே வச்சு பண்ணணும். ஆல்டர் யூ, ஓகேவா? மறுபடியும் ரீடூ பண்ணணும். எனக்கு அது வேணாம், எனக்கு மறுபடியும் பழசே வேணும்னா ரீடூ பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த லைனை delete பண்ணணும். கண்ட்ரோல் டி. ஓகேவா? நான் எப்படி delete பண்ணுவேன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்தனா அப்படியே delete ஆகிடும் எல்லாமே. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். வெரி வெரி சிம்பிள். அண்ட் இப்படி தான் நம்ம நானோ எடிட்டர் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஃபைலு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வெரிஃபை பண்ணி நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பார்ட் 2 வீடியோவில் VA எடிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். அண்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா, இங்கே நான் எல்லா ஃபைலும் போட்டுட்டேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் எக்ஸு கொடுத்தீங்கன்னா இங்கே சேவ் மாடிஃபைடு பஃபர்டான்னு கேட்குது. எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் இங்கே சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம நானோ எடிட்டர் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ, டாடா, பை பாய். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.